நடிகை வனிதா கதை எழுதி இயக்கி நடித்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் சீக்கிரமா வெளியாக இருக்குது. இந்த படத்தோட ப்ரமோஷன்ல வனிதா பேசியிருக்காங்க. அப்போ தன்னை பத்தின நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. தான் இப்போ ஹீரோயினா நடிக்கிறத பத்தி சிலர் முதியோர்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கலாய்க்கிறீங்களே, அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வனிதாவோட கேள்விகளுக்கு அவங்களோட மகள் ஜோவிகாவும் பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பல வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட மகள் தயாரிப்புல தான் ஹீரோயினா நடிக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் வெளியாக இருக்குது. இந்த படத்துல வனிதாவுக்கு ஜோடியா அவங்களோட முன்னாள் காதலரும் டான்ஸ் மாஸ்டருமான ராபர்ட் மாஸ்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரோமோ வெளியானதும் சில விமர்சனங்களுமே வந்துச்சு. அதை பத்தி சமீபத்துல வனிதா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுல வனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிலர் இந்த படத்தோட ப்ரோமோ பார்த்துட்டு இது முதியோர் காதலா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க முதியோர் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடிச்சவங்கலாம் யாரு? அந்த படம் 1000 கோடி வசூல் நடிச்சிருக்குது, பல மடங்கு லாபம் வாங்கியிருக்குது. அப்போ அந்த படம் வெற்றி படம் இல்லையா? படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த படத்தோட கதையே 40 வயசான காதல் தம்பதிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் பத்தி தான் கதையாயிருக்குது. பலர் குழந்தை பிறப்ப தள்ளி போட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 40 வயசுல குழந்தை பிறக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வனிதா பேசியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து அந்த படத்தோட தயாரிப்பாளரான ஜோவிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜெனரேஷன்ல பலர் புது கதைகளை கொடுக்காம ஏன் வயசான தம்பதியோட கதைகளை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. புது புது கதைகளை சொல்றதுக்கு பலர் இருக்கிறாங்க. ஆனாலும் 40 வயசு இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்தை ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களுக்கு ஜோவிகா பதிலடி கொடுத்திருக்காங்க. அதே நேரம் வனிதா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல ஹீரோயினா நடிச்ச சிம்ரனை தான் தாக்கி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.